இப்ப எங்க அப்படி தேய்க்காங்க? வித விதமா இப்பதான் பெண்கள் எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க தலையில. எண்ணெயும் தேய்க்க மாட்டாங்க. இந்த பியூட்டி பார்லருக்கு போய் ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க. ஆமா. ஹேர் கட் பண்ணிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு கலர் கலரா, சரி, ரோஸ் கலர், பச்சை கலர், ஆமா, என்ன கலர்ல வேணுமோ ஹேர் கலர். மண்டே பூரா முடிய பூரா நாசமாக்கி விடுறாங்க. மண்டை முடியவே ஒரு வழி ஆக்கி, ஆமா, அடேங்கப்பா இருக்க இருக்க இருக்க, ஆமா, அந்த முடிக்கு கேடுதான் அந்த கெமிக்கல்ல வந்துகிட்டு இருக்கு. இருக்க முடி பூரா அம்பா போயிரும். பரவே, ஆமா. ஆனா அப்ப உள்ள முடி எல்லாம் அப்படி கிடையாது. அப்ப அப்படி கிடையாது. கரு கருன்னு கருமேகமா இருக்குமா கூந்தல். அடேப்பா அவ நீட்டமா இருந்திருக்கு. பரவே, அப்ப இப்ப ஏற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக என் தாயான பத்திரகாளி அம்மா இருக்கிறார். இருக்கா இருக்கா. அப்படியாகவே இருக்கும்போது, அம்மா, அந்த அந்த வந்தா மஞ்சள் நிறத்தழகி, ஆமா, மை உருண்ட கண்ணழகி, கண்ணழகி, அப்பேர்வட்ட என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா, ஆமா, இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா எப்படியா இருக்கும்? மஞ்சள் மஞ்சள் இருக்குமா, மஞ்சள் தேரா இருக்கும். ஆமா, அத மாதிரி சரி காரியர்கள் 8 பேரும் பார்ப்பதற்கு பேர் அழகா இருக்கிறார். அது போக இந்த பச்சை மஞ்சளை பொரிச்சாலும், பச்சை மஞ்சளை பொரிச்சா அதுக்கு மேல, ஆமா, மஞ்சள் மஞ்சள் இருக்கும். அது ஒரு அழகு. ஆமா, அந்த நிறத்துல இருக்க, அதே நிறத்திலே அட்டகாலி 8 பேரும் அழகா இருக்க, ஆமையா, ஆண்டவன் பார்வதி இடத்திலே 8 பேரையும் உயர்த்தியா பேசுகின்றார். ரொம்ப உயர்வா பேசுறாரு. பார்வதி என்ன இந்த ஆண்டவன் இவளை இப்பமே இந்த வார்த்தை இவ்வளவு உயர்த்தியா பேசிக்கிட்டு இருக்காரு. நாளை ஒரு காலம் அவள் வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னு சொன்னா, ஆமா, அவன் இதுல இருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பாங்க. அப்ப இந்த ஆண்டவன் பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லை. ஆமா, சைடு பார்வையா பாப்பாரு. ஒருவேளை நம்மள மறந்தாலும் மறந்து, ஆமா, உத்தமியா பத்திரகாளிய கல்யாணம் பண்ணிக்கிடுவாரோ, அவ கல்யாணம் முடிப்பாரோ. பகவான் அப்படிப்பட்டவர் அல்ல. இல்ல இல்ல, அந்த பார்வதிக்கு மனசுல அப்படி ஒரு எண்ணமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அவளுக்கு ஒரு நினைப்பா இருக்கு. இன்னைக்கு என்ன ஆம்பளைய ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தா ஊருக்கு சரி தங்கச்சி முறையா இருக்கும். ஆமா, வெளியூர்ல கட்டி கொடுத்து அன்னைக்கு தான் வந்திருக்கும், வந்துகிட்டு இருக்கும். அப்ப தெரு முக்குல நின்னு கடை ஓரத்துல சந்திச்சா, ஆமா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, எப்ப வந்த உன் பிள்ளை குட்டி நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு அவ பரமாத்தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. சரி, இவ சும்மா இருப்பாளா? என்ன இவ யதார்த்தமா கேப்பா. ஆமா, இவர் பதார்த்தமா பதில் சொல்லிட்டு இருப்பாரு. இவ வீட்டு வாசல்ல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிப்பா. இவ பார்த்துக்கிட்டே நிப்பா. அவ கிட்ட மட்டும் இவர் ஒரு மாதிரி பல்ல, ஆமா, அவ கிட்ட
பேசும்போது மட்டும் நல்ல முகக்கலையா பேசுதான். ஆமா. வீட்டுக்கு வந்தா மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு பேசுதான். இம்முன்னு இருக்கான். இம்முன்னு உட்கார்ந்திருக்கான். ஆமா. இந்த பேர் இன்னைக்கு வரட்டும். கிட்ட வரட்டும் இவனுக்கு. இவன் நாலு கேள்வியா நாய கேட்ட மாதிரி கேட்க மாதிரி இவனை 4 கேள்வி கேட்காம விடக்கூடாது. அல்ல எப்படி இழுச்சு பேசுறான் வாட்ட. நம்ம கிட்டனா ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்கானா? கேட்கானா? இஞ்சி தின்ன குரங்கா இருக்கான். நம்மள பார்த்தா அவனுக்கு என்னன்னு இருக்கோ தெரியல. அவன் கிட்ட மட்டும் இப்படி பல்ல காட்டி காட்டி பேசுதான். இழுச்சு பேசுதான் அப்படின்னு இவன் நின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. மனசுல நினைச்சிட்டு இருப்பா. அவருக்கு தங்கச்சி முறதா. ஆமா. அம்மா நினைக்கிறது அப்படி நினைப்பா. அவ என்ன அப்படி ஓடுது? சரி. ஏன் அப்படின்னா அது தவறான எண்ணம் இல்ல. இல்ல. நம்ம கணவன் நம்மளை விட்டு ஆமா நம்ம மேல வைத்திருக்க கூடிய பாசத்தை அதையும் தாண்டி வேற யார் மேலயே வைத்து விடுவாரோ, யார்கிட்டயும் காமிச்சிடுவானோ, அந்த அன்பு நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற பயம்தான். அப்படி ஒரு ஏக்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லா பெண்களுக்கும் இருக்குது தானே, பொம்பளை தானே இருக்கத்தானே செய்யும். ஆமா. அப்போ இந்த பார்வதி அதைத்தான் நினைச்சு பார்த்தா இப்பமே ஆண்டவன் 8 பேரு இவ்வளவு உயர்த்தியா பேசுதாரு. நாளை பொண்ணு அவ வயதுக்கு வந்து வாலிபமாக இருந்தான்னா இதுல இருந்து இன்னும் அழகா இருப்பா. டபுள் மடங்கு அழகா இருப்பா. ஆண்டவன் என்ன மறந்தாலும் மறந்துட கூடாதுல, நினைத்து இனி இந்த ஆண்டவன் அவ 8 பேரையும் பார்க்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? அவ 8 பேரையும் ஆண்டவன் பார்க்காம இருக்கணும்னு சொன்னா அப்படின்னா முதலாவது 8 பேரையும் கைலாசத்துக்கு கொண்டு வரணும். முதல்ல கொண்டு வரணுங்க. கண்ணை கெட்டணும்னே. கண்ணை கெட்டணுமோ குத்த சொல்லுவேனா? எல்லா கதையும் ஒண்ணுதானே. அதானே கேட்டேன். கண்ணை கட்டிட்டே எங்கேயும் பார்க்க மாட்டார்ல. சரிதானே. படி அளக்கிறது எப்படி அளப்பாரு பகவான்? பிறகு பட்னி தான் கிடக்கணும். பிறகு படி அளக்கன்னா கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கணும். சரி, அதுக்கு வேற என்ன யோசனை செய்யலாம்? அட்டகால 8 பேரையும் ஆண்டவனுக்கு தெரியாம கைலாசத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்த ஆண்டவன் கொடுத்தா நம்மளோடு 8 பேரையும் தோழி பெண்களாகவே தன்னோடு வைத்திருக்கலாம் என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி, என்னையா ஆண்டவா பரம்பொருளே நீங்க உலகம் எல்லாம் வழியிழக்க போவதனால என்ன பார்வதி நான் கைலாசத்திலே ஒத்தையில இருக்கேன் ஐயா. ஆகையினால் என்னோடு இருந்து விளையாடுவதற்கு என்ன வேணும்? என்ன 8 நாளைக்குள்ள எனக்கு 7-8 தோழி பெண்கள் வேணும். அது 1-2 இல்ல, 8 தோழி பெண் வேணும். 7-8 தோழி பெண்கள் வேணும்னா உனக்கு எப்படி வேணும் பார்வதி? எப்படி அம்மா வேணும்? கைபிடிக்க தோழி வேணும். கைபிடிக்க தோழி வேணும். கைபிடிக்க தோழி வேணும். தோழி வேணும். தோழி வேணும். கால் பிடிக்க தோழி வேணும். தோழி வேணும். தோழி வேணும். தோழி வேணும். தோழி வேணும். பெண்கள் வேணும். பெண்கள் வேணும். பெண்கள் வேணும். பெண்கள் வேணும். விளையாட
தலை முடிக்க சீவி வாரி தலை முடிக்க தலை முடிக்க தலை முடிக்க சிங்கார தோழி வேணும் தோழி வேணும் சிங்கார தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும் ஆமையா உடைய ஐயா கோரி மல்ல தலை முடிக்க கோரி தலை முடிக்க கோரி மல்ல தலை முடிக்க தலை முடிக்க தலை முடிக்க முடிக்க கோமதியா தோழி வேணும் தோழி வேணும் கோமதியா தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும் தரம் முடிக்க கோரி வாரி ஏ கோரி வாரி தரம் முடிக்க தரம் முடிக்க தரம் முடிக்க ஐயா தோழி வேணும் கோமதியா தோழி வேணும் சாமி தட்டாங்கள் விளையா விளையாட சிமார் வெண்கள் வேணும் ஆட்ட விளையா யாட ஆடையர்கள் எனக்கு வேணும் சீவி வாரி தலை முடிக்க முடிக்கார தோழி வேணும் கோரி மல்ல தலம் முடிக்க கோமதியா தோழி வேணும் சீவி வாரி தலை முடிக்க சிங்கார தோழி வேணும் ஆமையா கோரி மல்ல தலை முடிக்க கோமதி மாறு தோழி வேணும் ஆமா தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும் வேணும் ஐயா பாண்டியாட்டம் விளையாட எனக்கு பாவையர்கள் தோழி பெண்கள் வேண்டும் இறைவா ஆமா அப்படி இருப்பதனால என்னய்யா என்ன 8 நாளைக்குள்ள நீர் என்ன செய்வீரோ ஏதை செய்வீரோ எனக்கு தெரியாது தெரியாது கண்டிப்பா எனக்கு ஏந்தும் குழந்தை வேணும் இறைவா அவன் எப்படியாவது எனக்கு அடியே பார்வதி என்ன நீ 8 நாளைக்குள்ள உனக்கு 7 8 தோழி பண்ண திடீர்னு வேணும்னு கேட்க நான் எங்க இருந்து கொடுக்க நான் எங்க இருந்து எத்தனை கோழியை புடிச்சிட்டு வரேன் ஆ, நீர் என்ன செய்வீரோ ஏதை செய்வீரோ எனக்கு தெரியாது சரி 8 நாளைக்குள்ள எனக்கு கண்டிப்பா வேணும் அவன் கண்டிப்பா எனக்கு 4-5 கோழி வேணும் கோழி வேணுமா ஆ கோழி வேணும்னா நீ பிராய்லர் கடைக்கு தான் போகணும் பிறவி நீங்க அப்படித்தானே சொல்றீங்க நான் தோழி பண்ண வேணும்னே ஒரு தோழி வேணுங்கயோ கோழி வேணும்னு கேட்க எனக்கு அந்த கோழி கறி மேலே ஞாபகம் இருக்கு ஒரு ஆ? அதனால அந்த கோழி ஞாபகம் வந்துருச்சு கோழி வேணும்னா